அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சிம்ம ராசி இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் 11ல் இருக்கார். பெரிய லாபம், பெரிய பண வரவு இதெல்லாம் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு. சிம்ம ராசிக்கு இது சந்தோஷமான ஒரு காலம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் இந்த வீடியோ வந்துட்டுருக்கு. இந்த விஷயம் இனி உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. இனி ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு நல்ல நேரம் மட்டும்தான் தொடங்க போகுது. என்னங்க 8ல் ராகு இருக்குது, ராகுவோடைய தொந்தரவு இருக்குது, 2ல் கேது இருக்குது, சனி வேறு கண்டக சனி நடக்குது, அடுத்தது அஷ்டம சனி. இப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எப்படிப்பட்டவங்க எல்லாரை பற்றியுமே முழுமையாக கற்றுக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது. இந்த கண்டக சனியும் சரி, அடுத்தது அஷ்டம சனியும் சரி. ஆனால் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தொடர்ந்து பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க, அதை பார்த்து ரசிங்க, அது ஒரு உயிர் நினைங்க. இந்த செவ்வாயுடைய தாக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகிடுவீங்க, ரொம்ப ஹெல்த்தியாகிடுவீங்க. அதேமாதிரி ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையும் வெளியே ஷேர் பண்ணிக்காதீங்க. எனக்கு முடியலப்பா, இந்தமாரி இருக்குது, இந்தமாரி உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு யாருக்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. இது அப்படி சொல்ல உங்களுக்கு பலவீனப்படுத்தும். இது எப்பயுமே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்லவே கூடாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. பொறாமப்படுவாங்க, நான் பட்டுட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை. ஆனால் பலவீனப்பட்டுருக்கேன், நான் ஆரோக்கியமாக இல்லை, ரொம்ப இதாக பாதிப்பு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொன்னால் அதை 4-5 பேர்கிட்ட சொல்லும்போது அதை இன்னும் பலவீனப்படுத்தும். தயவு செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. நான் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த உடலில் என்ன பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குதா, பிபி இருக்குது, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. சுகர் அப்படின்றது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ண மகாலட்சுமி வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி வழிபடுங்க. ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு 4-5 பேருக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க, இனிப்பு வகை உணவுகளை கொடுங்க. வீட்டிலேருந்து செஞ்சுமே கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இனிப்பு வகை உணவுகள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு இந்த சுகர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நீக்கிடும், சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கனவுகள் இருக்குது, இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ இலக்குகள் இருக்குது, அதெல்லாம் அபரிவிதமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. கோடிக்கணக்கில் பணம் சொத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமாக குவியும். இந்த அஷ்டம சனி, கட்டகச்சனி, அஷ்டம சனி இது ஒரு மார்ச் வரைக்கும், அஷ்டம சனி மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதிலேருந்து ஒரு 6 மாதம், அடுத்தது ஒரு 2.5 வருஷம் இதெல்லாம் போராடணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. இது எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் பாசிட்டிவான பர்சன்ட்டை மட்டும் பழகுங்க. நெகட்டிவான ஆட்கள்கிட்ட நெகட்டிவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அவங்க நெகட்டிவான வார்த்தையை சொல்கிறாங்கனாலே அதை பார்த்து ரசிக்கவோ சிரிக்கவோ அதை ட்ரிகர் பண்ணி பேசவோ முடிஞ்ச வரையும் தவிர்த்துங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்க அப்படின்றது எண்ணிக்கை ரொம்ப கம்மி. யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க நல்லவங்கன்றது. இது அதனால் நீங்கள் எப்பயுமே நெகட்டிவ் விஷயங்களே பகிர்ந்துக்காதீங்க. வேறு யாராவது பற்றி நெகட்டிவாக பேசினாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பற்றி பேசவே பேசாதீங்க. அப்படி அங்கேன்னு சொல்லிட்டு கம்முன்னு அமைதியாக இருங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை எப்பயுமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த டைமில் நல்லவங்க கெட்டவங்களை பற்றி முழுமையாக நீங்கள் பாடம் கற்றுக்கக்கூடிய நேரம். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் இன்னொரு ஃபேஸ் இருக்குது. இங்கே உதவி செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி இன்னொரு பக்கம் வேறு மாதிரியான மனநிலையை வெளிப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போங்க. ஆனால் ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்க எப்பயுமே எல்லாரை பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப திறமை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அது கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ட்ரீம் வேறு லெவல். அதில் பூர நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப உயர்வான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது மிக மகிழ்ச்சியான எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாருடைய பற்றியும் புரிதல் ஏற்பட தொடங்கிவிடும். சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், சொத்துக்கள், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசியல்வாதிங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது. இந்த சிம்மராசியில் நீங்கள் எப்பயுமே செய்ய வேண்டிய ஒரு செயல் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதில் இருக்குது. சூரியனுடைய தன்மை, சிம்மத்துடைய ராசி அதிபதியே சூரியன் தான். சிவன் கோயிலுக்கு போய் வேண்டாமல் வரணும். நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வேண்டுவாங்க. வேண்டுதல் வைக்கும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். ஆக்சுவலி சிவன் கோயிலுக்கு அமைதியாக போயிட்டு அமர்ந்துட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாமே அவர் பார்த்துப்பார். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாழ்க்கையே சூப்பராகிடும். அப்போ நெகட்டிவாக அவங்கள பற்றி பேசுகிறவங்க, உங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறவங்க அவங்களாம் இறைவன் அவர் பார்த்துப்பார்.
அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன் நினச்ச நபரே இப்படி கெட்டவங்களா இருக்கிறாங்களே, எதிர்மறையான மனிதர்களாக இருக்காங்களேன்னு நினச்சி தனிமையில் வருத்தப்பட வைக்கும். அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா கோவம் மட்டும் படவே கூடாது. சிம்ம ராசியுடைய மிகப்பெரிய பலவீனம்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுவது. கோவப்படுவதை மட்டும் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். கோவப்படவே படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு அமைதியாக நீங்கள் கடந்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் பாசிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமாக சூரியன் நின்ற வீட்டுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் சொந்த வீட்டில் இருக்கிறார். சூரியன் சொந்த வீட்டில் இருப்பதே மிக உன்னதமான யோகம். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிலத்து மூலயமா உங்களுக்கு பல மடங்கு பணம் வரவு ஏற்படும். சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 11 செவ்வாய் இருப்பது வண்டி வாகனம் சொத்துக்கள் மூலம் எல்லாவித பாக்கியங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள். அந்த செவ்வாயுடைய தன்மை உங்களுக்கு பெரிய அளவில் வருமானங்களை ஈட்டி கொடுக்கும். இதெல்லாமே பன்மடங்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயங்கள் என்ன பார்க்கும்பொழுது, பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி வழிபடுங்க, தொடர்ந்து இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுங்க, பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிங்க. தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை நைட்டு தூங்கும்போது 2 நிமிடம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தண்ணி குடிங்க. இன்னொரு விஷயம், எழுதுறதும் ரொம்ப நல்லது. எத்தனை டைம் எழுதலாம்? 10 டைம் எழுதலாம். ஏன் 10 டைம் எழுதலாம்? 10ன்றது சூரியனுடைய நம்பர், 1ன்றது சூரியனுடைய நம்பர். சூரியனோட நம்பர் எழுதும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகும். சூரியன் நம்பர் எழுத 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 உங்களுக்கு ரொம்ப 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 வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமாக இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள், எதிர்மறை ஆட்கள் யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த கண்டக சனி நல்லது சனி தான், நல்லது தான் பண்ணும். ஏன்னா 7 இருக்குது. 7ன்றது வெளியாட்கள், நண்பர்களுடைய சுயநலம், அவங்களுடைய வெறுப்பு விராக்தி தன்மை எப்படி இருக்குது, அவங்க எப்படி முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி எப்படி பேசுகிறாங்க, இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு தகுந்த டியூன் தான் மாறணும். அதை விட்டுட்டு அவங்கள திட்டுறதோ, பதிலுக்கு ஏதாவது பேசுகிறதோ, அந்த செயலை செய்யவே கூடாது. நீங்கள் சாதாரணமாக 2 வார்த்தை நமக்கு ஒத்து வராது நான் விளைக்கிறேன்னு சொன்னால் கூட அதை எடுத்துன்னு போயிட்டு தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் சொல்லிவிட்டு கடந்து போவது உங்களுக்கு நல்லது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் பணம் சம்மந்தமான விஷயத்தில் வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வந்து உங்களுக்கு இனிமேல் உங்கள் பாக்கெட்டுக்கு வர மாதிரி பார்த்துங்க, பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வேண்டாம். அதாவது நான் உதாரணம் சொன்னேன், நீங்கள் தொழிலில் வந்து யாருக்கிட்டே பார்ட்னர்ஷிப்போ இல்லை யாருக்காவது பணம் கொடுக்குறதோ இந்தமாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க. இந்த ஒரு 3 வருஷ காலகட்டம் தவிர்த்துக்கிறது நல்லது தான். இப்போ வந்து உங்களுக்கு அபரிவிதமான பணம் வர வந்துகிட்டே இருக்க போகுது. அதை நீங்கள் கொடுக்கும்போது அது குறையும். அதனால் கொடுக்குற விஷயத்தை குறைச்சிக்கிங்க. கொடுக்குற விஷயம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதோ, தொழில் ரீதியாகவோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ அதை முடிந்த வரையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வேறு தொழிலில் முதலீடு செய்துவிட்டு அதிலிருந்து வருமானம் வருவது போல் வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பான யோக பலன்கள், நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக உயர்வான உன்னதமான நல்ல வாழ்க்கைகளை உங்களுக்கு ஒவ்வொன்றாக படிக்கட்டுகள், கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறது. இதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி, ஏற்றம், மிக உயர்வான வாழ்க்கை இதை அனைத்தும் நீங்கள் அடையப் போகிறீர்கள். நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக அன்னதானம், சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப 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 பசி தாங்க முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க. ஏதோ முடிஞ்சதை செய்யுங்க. எது செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமாக அவர் வாங்கி கொடுத்தா சந்தோஷம். இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுத்தாது ரொம்ப மகிழ்ச்சி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்றம் தான் இதுக்கப்புறம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த 8ல் இருக்கிற ராகுவை பற்றி கவலைப்படாதீங்க, 7ல் இருக்கிற கண்டகச்சனி பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியும் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் அள்ளி அள்ளி கொடுக்கும். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லாதீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமோ பொருளாதார நிலையோ கஷ்டப்படுறீங்கனாலும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லுங்கள். பொறாமப்படுவாங்களே, பட்டுட்டு போட்டோம். ஆனால் நெகட்டிவான வார்த்தைக்கு தான் பலவீனத்தை கொடுக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இதை சொல்ல 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 உங்களுக்கு எதிர்மறை பலன்கள், எதிர்மறை விளைவுகளை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் உங்களுக்கு சமநிலையில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அபரிவிதமான சந்தோஷமான ஒரு யோக வாழ்க்கையை நீங்கள் வாழ தான் போகிறீங்க. இறைவன் உங்களை விடவே மாட்டார், நல்லது தான் செய்வார். ஏன்னா சிம்ம ராசியுடைய அதிபதியே சூரியன், சிவனுடைய ராசி. மிக முக்கியமாக அந்த சூரியன் அப்படின்றது சூரிய நமஸ்காரம் மட்டும் தினமும் பண்ணிவிடுங்க. சூரியனை தினமும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும். மிக 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 உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உபயோகம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் நன்கொடை அனுப்பலாம். விருப்பம் இருந்தால் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது, பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஜிபே, ஃபோன்பேயில் நீங்கள் நன்கொடை அனுப்பலாம். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு பன்மடங்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். நல்லதே நடக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்கும். நல்லதே நடக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.